بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அருள் வளங்கள் செறிந்த ரமதான் மாதத்தை இறைவனுடைய நாட்டத்தினால் அவனுடைய தௌஃபீக்கினால் பூரணப்படுத்தியவர்களாக, அதை முழுமைப்படுத்தியவர்களாக நாம் எல்லாம் ஒரு புத்துணர்வு, ஈமானிய புத்துணர்வோடு, ஒரு ஈமானிய ஒரு மறுமலர்ச்சியோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த ரமதான் மாதத்தின் மூலமாக நாம் என்ன பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இனி வரக்கூடிய காலங்களிலே நமது நடவடிக்கைகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ ரமதான் முடிந்தவுடன் பெரும்பாலும் பலருக்கு என்ன தோன்றும் என்றால், ரமதான் மாதத்தில் இனி வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இனிமே அடுத்த ரமதான் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ அடுத்த ரமதான் வந்தால் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. எப்படின்னா, அந்த வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒருக்க வாடகை கொடுத்த உடனே சரி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் வாடகை கொடுத்தாச்சு, அடுத்த மார்ச் மாதம் வந்த பிறகு இதை பற்றி யோசித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலத்தில் ஒரு உணர்வு வருவதை பார்க்கிறோம். அதே போல் இந்த உணர்வு நம்ம அறிந்தோ அறியாமலோ வரக்கூடிய காரணத்தினால் அப்போ தொழுகையில் உள்ள பேணுதல், அதே போல் திருக்குரானை நம்ம எந்த அளவுக்கு ஓதுனமோ அந்த அளவுக்கு ஓதக்கூடிய அந்த ஓதுதல், உபரியான வணக்கங்கள், நமது நல்ல பண்பாடுகள், நமது பேச்சில் நம்மகிட்ட இருந்த கட்டுப்பாடு, நமது பார்வையில் நம்மகிட்ட இருந்த கட்டுப்பாடு, நமது செயல்பாடுகளில் இருந்த பேணுதல், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு, இவைகளெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. அடுத்த ரமதான் வரும்பொழுது நம்ம பிக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம வந்து விடுகிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கோணத்தில் நம்ம யோசித்தோன்னு சொன்னால், யாராவது நம்ம ரெகுலராக வளமையாக தஹஜ்ஜுத் நேரத்துக்கு தொடர்ந்து எழுந்திருக்க முடியுமா என்றால் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். தஹஜ்ஜுத் நேரத்துக்கு எங்கே எந்திரிக்க முடியும், ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதே பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானில் நம்ம உறுதியாக சொல்ல முடியும், இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் தஹஜ்ஜுத் நேரத்தில் தொடர்ந்து எந்திரிச்சோம். ஆனால் எந்த சிரமமும் தெரியலை, நம்மளால் இயன்றது. அப்போ தஹஜ்ஜுத் நேரத்தில் தொடர்ந்து எந்திரிக்க முடிஞ்சுது, அது ஒரு பிரச்சனையாக தெரியலை. அதே போல் தொடர்ந்து இரவு வணக்கம் நம்ம செய்தோம், பிரச்சனையாக தெரியலை. அதே போல் பெரும்பாலான மக்கள் திருக்குறானை முழுமையாக ஓதியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வச்சு ஓதின நிறைய மக்கள் இருப்பாங்க, இயன்ற காரியமாக இருந்தது, பிரச்சனையாக தெரியலை. அதே மாதிரி உபரியான வணக்கங்கள், அதே போல் பேணுதல், பேச்சில் பேணுதல், அதே போல் நமது மற்றவர்களோடு நடவடிக்கையில் பேணுதல், இதையெல்லாம் நமக்கு செய்ய முடிஞ்சுது. அப்போ என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் இதையெல்லாம் செய்ய முடிஞ்ச காரியமாக தான் தெரியுது. அப்போ முடியாத விஷயமும் அல்ல, அதே நேரத்தில் அடுத்த வருஷத்துக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் செஞ்சு ஸ்டாக்கு வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில்
நம்ம எப்படி நமது செயல்பாட்டை வழங்கிக் கொள்ள வேண்டும். ரமதான் மாதத்தில் நம்ம நிறைய முயற்சி செஞ்சோம், நிறைய பயிற்சியை பெற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேர்ச்சியை தந்திருப்பான் என்று நம்புகிறோம். நமக்கு ஒரு ஈமானிய ஒரு புத்துணர்ச்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பயனுள்ளதாக ஆக்குவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரமதான் மாதத்தினுடைய வசனத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லது என்று தொடங்கக்கூடிய வசனத்தில் நோன்பு முடிந்த பிறகு இறுதி கட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர. நம்ம நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வளமையான செயல்பாடுகளை விட அது கடினமானது என்று மக்கள் நினைக்கலாம். முஸ்லீம் அல்லாத மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சிறுவர்கள் முதற்கொண்டு என்ன செய்கிறாங்க, சும்மா சிம்பிளாக நம்ம நோன்பு பிடிக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வளவும் தந்துட்டு சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர. உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், லேசத்தான் நாடி இருக்கிறான். அப்போ தீனில் உள்ள எதுவுமே என்ன கிடையாது, உஸ்ர் கஷ்டமானது கிடையாது, எல்லாமே ரொம்ப லேசாக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களுக்கு லேச நாடி இருக்கிறா, கஷ்டத்தை நாடல்ல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் நாடல்ல. கஷ்டம் நமக்கு இந்த மார்க்கத்தில் நமக்கு எந்த விஷயமுமே கஷ்டமாக்கப்படவில்லை என்ற கருத்தையும் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு கடைசி அதனுடைய முடிவு பகுதியில் சொல்கின்றான், ஒலி துக்மிலுல் இத்தத்தை, அந்த மாதத்தினுடைய நாட்களை எல்லாம் பூரணமாக பூர்த்தி செய்வதற்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒலி து கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை நல்கினானே, அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் செய்வதற்கும் அவனை மேன்மைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும், அதே போல அதன் மூலம் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஏற்பாடு செய்திருக்கான்னு சொல்லி காட்டிட்டான். இந்த கடைசியில் உள்ள இந்த துண்டை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி என்ற ஒரு ஹிதாயத்தை நசீபாக்குனானே, இதுக்காக நீங்க தக்பீர் செய்யுங்க. இந்த நேர்வழி என்ற இந்த அதாவது இந்த அந்த மாதத்தை பூர்ணப்படுத்தியது, இபாதத்துகளை சிறப்பாக செஞ்சது, குறிப்பாக நேர்வழியை நசீபாக்கியது, ஹிதாயத்தை நசீபாக்கியதற்காக நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், ஷுக்குர் செய்ய வேண்டும். அதே போல இதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்க அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டும், அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்வதை பார்க்கிறோம். இப்ப நேர்வழி, இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான இந்த நேர்வழி, இதுக்கு என்ன விலை, இது எவ்வளவு பெருமதியானது, இதை உண்மையிலேயே நம்ம இறைவன் தந்த அருள்கொடை என்று மனதளவில் மிக திருப்தியா மகிழ்ச்சியா இதை நம்ம பார்க்கிறோமா, இதை நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன விலை, திருக்குறான் ஒரு வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதை நம்ம ஆழமா யோசிச்சோன்னு வைங்க, ஒரு பெரிய விஷயம் இது என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாத்தும் வஹும் குஃபார். யார் நிராகரித்து குஃபரிலே மரணித்து விட்டார்களோ, அப்ப அவன்கிட்ட என்ன கிடையாது, ஹிதாயத்து இல்லை, அவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, நேர்வழியிலே அவன் இல்லை. இப்படி ஒருத்தன் மரணிச்சிட்டான்னு சொன்னா, ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبًا வலவ் இஃப்ததா பிஹி. பூமி முழுவதும் தங்கத்தால் நிரப்பப்பட்டு அந்த தங்கத்தால் ஆன அந்த பூமி இதற்கு ஈட்டு தொகையாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஒருத்தனுக்கு ஈமான் ஹிதாயத் என்பது என்னன்னு சொன்னா, இந்த ஹிதாயத்துக்கு பகரமா இந்த பூமி அளவுக்கு முழு பூமியும் தங்கத்தால் அதை ஈட்டு தொகையாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப பூமி முழுக்க தங்கத்தில் நிரப்பப்பட்ட அந்த ஒரு பெரிய விஷயம் என்பது ஹிதாயத்துக்கு முன்னாடி என்னது, அற்பமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியது என்பது எவ்வளவு பெருமதியானது என்பதை சரியாக உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அதன் மூலமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும், ஒரு அச்சமும் ஏற்படும். அந்த மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துட்டான், அது இந்த அச்சம் என்ன, இது என்னை விட்டு போயிடவே கூடாது, இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருக்கும். அதே போல வேற எந்த விஷயமும் உலகத்தில் ஒரு பொருட்டாக நமக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை சரியான கோலத்திலே அது இறைவனிடமிருந்து கிடைத்த மிகப்பெரும் அருள்கொடை என்பதை விளங்கினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறான் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான் பாருங்க, ஒமா கான லி நஃப்ஸின் அன் துமின இல்லா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இன்றி ஈமான் கொள்ள முடியாது என்று சொல்லி காட்டிட்டார். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்ம உட்கார்ந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன யோசிக்கணும்னு சொன்னா,
இந்த வானம் பூமி அண்ட சராசங்கள் அகிலங்கள் இவைகளை எல்லாம் படைத்த இந்த ரப்புல் ஆலமீன் என்னைய ஈமானுக்கு தகுதியானவன் என்று அனுமதி கொடுத்திருக்கிறான்ல, எவ்வளவு பெரிய கிஃப்ட் இது. இன்னும் எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு ஏன் இதை அல்லாஹ் தர வேண்டும்? இதை தருவதற்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ் தராம விட்டுருந்தா என்ன கதி ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய விஷயம் இது. அப்ப அல்லாஹ் கிஃப்ட், அவ்வளவுதான். இதுல எதுவுமே நம்ம பேச முடியாது. அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்ச கிஃப்டை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான், இவ்வளவுதான் நம்ம பேச முடியும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச முடியாது. அல்ஹம்து தக்பீர், வேற எதுவும் பேச முடியாது. அதுக்காக இறைவனுக்கு சுக்குர். ஏனென்றால் நம்ம டிசர்விங் எல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு உரிமை இருக்கிறது, நான் முஸ்தஹிக், எனக்கு இதுக்கு இந்த காரணம் நான் செய்கிறேன், இப்படிப்பட்ட பண்பு சிறப்பு என்கிட்ட இருக்கு, ஆகவே எனக்கு அல்லாஹ் பேசவே முடியாது. அல்லாஹ் எப்படியோ நமக்கு அருள் கொடை, அவனுடைய அருள்னால நமக்கு இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டான். அப்படி நம்ம விளங்கணும்னு சொன்னா இதை இழந்து விடக்கூடாது என்பதிலையும் கவனமா இருப்போம். அப்ப இது ஒரு பெரிய அருள் கொடை. இதனால நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த உணர்வுகள் நமக்கு வர வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அதனால தான் திருக்குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதி இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டின பிறகு எங்களை வழிகேட்டில் விட்டுறாத என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையும் நம்ம நம்ம திருக்குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து கொள்கிறோம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் நம்ம அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை கண்ணியப்படுத்தி, அவன்தான் படைத்தான், அவன்தான் பரிபாலித்து காத்து கொண்டிருக்கின்றான், அவன்தான் கொடையாளனாக இருக்கின்றான், அவன்தான் மறுமை நாளின் அதிபதியாக இருக்கின்றான். அவன்கிட்ட நம்ம என்ன ஒப்பந்தம் செய்கிறோம்? யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அடுத்து நம்ம என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் அல்லாஹ்ட்ட? யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதை, சிராத்தல் முஸ்தகீமத்தா, யார் மீது கோபம் ஏற்பட்டதோ அந்த பாதையும் இல்லை, யார் வெளியிட்டார்களோ அந்த பாதையும் இல்லை என்று தொடர்ந்து நேரு வழியை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஏனென்றால் அது அவ்வளவு விலை மதிப்பற்றது. அதனால தொடர்ந்து அல்லாஹ்ட்ட இந்த வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்ற நீ கேட்டுக்கிட்டே இரு, உனக்கு நான் தந்துக்கிட்டே இருப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்து அதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இப்படியே நம்ம பயணித்தோம் என்று சொன்னால் இறுதியில மறுமையில சொர்க்கத்துக்கு போன பிறகு அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அங்கேயும் அந்த மக்கள் சொல்வார்கள், வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ். மறுமையில போய் சொர்க்கத்தில் சொல்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி ஈமான் கொள்ள வச்சு ஒரு நபியை ஏற்றுக்கொள்ள வைத்து சரியான பாதையை காட்டி கடைசியில் இப்படி சொர்க்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், நீ மட்டும் எனக்கு நேர்வழி காட்டலன்னு சொன்னா ஒரு காலமும் இந்த நேர்வழியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் என்று அங்கு சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி மறுமையில சொர்க்கத்தில் இருந்து இப்படி அல்லாஹ்ட்ட அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயம்தான் இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், ரமதான் மாதத்தில் நம்ம இபாதத்து செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை கபூல் செய்து நமக்கு பெரிய அந்தஸ்துகளை தந்து நமது பாவங்களை மன்னித்திருப்பான் நம்புகிறோம். ஆனால் என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உடையவர்களில் இருந்து தான் அல்லாஹ் எதையுமே கபூல் செய்வான். அப்ப நம்ம செய்த செயல்பாடுகள் அந்த பழைய அந்த காலத்தில் வாழ்ந்த சலஃபுகளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ரமதான் மாதம் வருவதற்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே ரமதான் கிடைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருப்பாங்க. ரமதானை தாண்டின பிறகு ரமதானில் செஞ்ச இபாதத்தில் கபூல் ஆயிரணும்னு கொஞ்சம் நாள் அப்படியே பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரமதானில் இபாதத்து செய்வதற்கு ஆசை, செய்த பிறகு எப்படியாவது கபூல் ஆயிரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம், அதே டைமில் இறைவன் கபூல் செய்வான் என்ற ஒரு ஆதரவு, இந்த ஒரு உணர்வு தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். இதை பல கிதாபுகளில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நன்மக்களை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யுத்தூன மா ஆத்தௌ வ குலூபுஹும் வஜிலா, மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவு செய்வார்கள், இஹ்லாஸோடு செலவு செய்கிறார்கள். அப்ப நிச்சயமாக அல்லாஹ் அவர்களது இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு அந்தஸ்துகளை உயர்த்தி அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவர்கள் உள்ளம் பயத்தால் நடுங்கி கொண்டிருக்கும். அப்ப ஏன் அப்படி நடுங்குது என்று சொன்னா, நம்ம இந்த இபாதத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ் ஏத்துக்கிறானோ இல்லையோ தெரியலையே, அல்லாஹ் ஒருவேளை நிராகரிச்சிட்டான்னா, ஏத்துக்கிறாம போயிட்டா நம்ம நிலைமை என்ன என்று ஒரு பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட அவங்க என்ன செய்வாங்க, ஆதரவு வச்சவர்களா, யா அல்லாஹ் எப்படியாவது என்னை கரை சேர்த்துரு என்ற இந்த உணர்வு மத்தியில் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ரமதான் மாதத்தில் நம்ம செஞ்சது ஒரு வருஷத்துக்கு போதும் நினைக்க முடியாது. செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் எப்படியாவது நம்மளை அந்த இபாதத்தை கபூல் செய்து காப்பாற்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே முடிந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய
அடிப்படையில் நமது செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இரண்டாவது பகுதியாக இருக்கிறது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரமதான் மாதத்தில் இபாதத்து செய்து நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம். ஆனால் இஸ்லாமிய இந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இந்த ஹிக்மாவில் உள்ள ஏற்பாட்டில் நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் என்று சொன்னால், ரமதான் மாதத்தில் செஞ்சதுனால ஒரு வருஷம்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைப்பது சரியான வழி கிடையாது. வருடம் முழுவதும் சரியான முறையிலே இபாதத்து செய்து நமது உள்ளம், நமது மனநிலை இவைகளெல்லாம் பண்பட்டு வருவதற்கு ரமதான் மாதம் என்பது ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இபாதத்தை செய்வதற்கு ஒரு பயிற்சி முகாமாக வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு 30 நாள் ஒரு சிறப்பு பயிற்சி முகாம் நமக்கு தரப்படுகிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பயிற்சி முகாமிலே பெற்ற பயிற்சியின் அந்த புத்துணர்ச்சி மூலமாக தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நாம் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் பலகீனம் வருகின்ற பொழுது திரும்ப அல்லாஹ் அடுத்து ஒரு ரமதானை தருகிறான், திரும்ப நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி ஒரு அமைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்புகளாக இதை தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்த ரமதானுக்கு இபாதத்தை செய்து கொள்வோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்று யாராவது நினைத்தால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்த ரமதான் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்ம அந்த ரமதானை அடைவோமா என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம ரமதானை அடைவதற்கு முன்னால் மரணம் நம்மை அடைந்து விடலாம். ஆகவே ரமதான் மாதத்தில் மட்டும்தான் நமக்கு இபாதத் செய்வதற்கு வாய்ப்பு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு, இறை நெருக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பு என்று யாரும் நினைக்க தேவையில்லை. அது ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பு, சந்தேகம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அந்த வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் அந்த வாய்ப்பு தொடர்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நீங்கள் மரணத்தை சுவைக்கின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த நோக்கமே அல்லாஹ் என்ன சொல்றா, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காகத்தான் உங்களை படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்கிறது. ரமதான்ல பொன்னான வாய்ப்பு இருந்தாலும் நம்ம ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அது பொன்னான வாய்ப்பு தான் ஒரு மூமினுக்கு. அவன் மௌத்தா போற வரைக்கும் வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். மௌத்தா போற வரைக்கும் அவன் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். ஆகவே ஹயாத்து இருக்கிறது, எவ்வளவு காலம் உயிரோடு ஒருத்தன் வாழ்கிறானோ அது அனைத்தும் பொன்னான வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து நம்ம அல்லாஹ்வுடைய பாதையிலே இபாதத்தை இஸ்திம்ராராக, இஸ்திகாமத்தாக, நிலையான முறையிலே செய்யக்கூடிய இந்த பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல தொடர்ந்து ஒருவன் இபாதத்து செய்து கொண்டே இருந்தால் அவனுடைய இறுதி முடிவு சிறப்பான முடிவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய சிறப்பான இறுதி முடிவு கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே இபாதத்து செய்யக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி ஹைர், மனிதர்களை சிறந்தவன் யார் என்று கேட்கிறார்கள். ரசூலா எப்படி சொல்றாங்க பாருங்க, காலமன் தால உம்ருஹு வ ஹசுன அமலுஹு என்று சொல்கிறார்கள். யாருக்கு ஆயுள், நீண்ட ஆயுள் கிடைக்கிறதோ, அதே போல அவனது இபாதத்து, அவனது அமல்கள் சிறந்து கொண்டே போகிறதோ, அப்போ இறுதி நாளை நெருங்க நெருங்க, மரணத்தை நெருங்க நெருங்க அவன் இபாதத்திலே இன்னும் அவன் இபாதத் இன்னும் சிறப்புற்று கொண்டே போகிறது என்று சொன்னால் இவன் தான் மனிதர்களை சிறந்தவன். அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறார், காலஃப ஐயுன் நாசி ஷர்ருன், அப்போ மோசமான பார்ட்டி யாரு, யார் மோசமான மக்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு என்று சொல்லி காட்டுகிறார்கள். யார் ஒருவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது, அதே நேரத்தில் அவனுடைய செயல்பாடுகள் அப்படியே தேய்ந்து கட்டெரும்பாக போய் இல்லாம வீணா போய் கொண்டிருக்கிறதோ இவர்கள் தான் மோசமானவர்கள் என்பதை என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ரமதான் மாதம் முடிந்து அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு வந்த நாம் தொடர்ந்து நம்ம ஹயாத் அடுத்த ரமதான் வருமோ வராதோ தெரியாது, ஆனால் இறுதி வரைக்கும் நம்ம சிறந்த மனிதர்களுடைய லிஸ்ட்ல வரணும் என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இபாதத் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு உள்ள வாழ்க்கையை நமக்கு நசீபாக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல ஒரு திருக்குர்ஆன் வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஅஃபு பிஅஹதில்லாஹி இதா ஆஹத்தும் வலா தன்குது அல் ஐமான பாத தௌகீதிஹா. நீங்க அல்லாஹ்ட்ட, அதாவது ஒப்பந்தங்கள் பொதுவாகவே எல்லா ஒப்பந்தங்கள், குறிப்பாக அல்லாஹ்ட்ட உள்ள ஒப்பந்தம், அல்லாஹ்ட்ட நம்முடைய ஒப்பந்தம் என்ன, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், முழுமையா உனக்கு கட்டுப்பட்டு விட்டோம், இதுதான் நமது ஒப்பந்தம். அதே போல மனிதர்களிடம் செய்யக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தாலும் சரிதான்.
ஒப்பந்தத்தை ஒருவன் செய்துவிட்டு அதை நிறைவேற்றாதவனாக ஆகிவிடக்கூடாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகின்றான். வலா தக்கூனு கல்லத்தி நக்கதத் கஸ்லஹா மின் பாதி குவத்தின் அன்காசா என்று சொல்லி காட்டுகின்றான். ஒரு பெண் இருக்கிறாள், அவன் அந்த சின்ன சின்ன நூலை எல்லாம் எடுத்து கோர்த்து திரித்து நல்ல உறுதியான ஒரு கயிற்றை உருவாக்குகிறாள். ஒரு கயிறை பின்னி எடுக்கிறாள், சின்ன சின்ன நூல்களை வைத்து, நூல் இலைகளை வைத்து உறுதியான ஒரு கயிற்றை பின்னுகிறாள். பின்னி உறுதியான பிறகு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிறகு அதை ஒன்னொன்னா கலட்டி பிரித்து வீணாக்குறாள். இப்படி பிரித்து வீணாக்கக்கூடிய மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. அப்ப ரமலான் மாதத்துல ஒரு உறுதியான கயிற்றை உடைய அளவுக்கு நம்ம வேலைகளை செஞ்சு வந்திருக்கிறோம். வீணாகாம பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த 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 திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் இதை மிக தெளிவாக விளக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து விளங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து இபாதத் செய்வது என்றால் ரமதான்ல செஞ்ச மாதிரியே தொடர்ந்து நம்ம செய்ய முடியுமா? நிச்சயமாக சாத்தியமில்லை. ரமதான்ல நம்ம ஒரு அதிகப்படியான அளவுக்கு இபாதத்தை நம்ம செஞ்சோம், அல்லாஹ் ஷைத்தானை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான், நமக்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை ஊக்கத்தை கொடுத்தான், செயல்பட்டோம். ஆனால் அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து இபாதத்தை செய்ய முடியுமோ, இதுக்கு போன வருடம் நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு இல்லாம ரமதான் மூலம் பெற்ற படிப்பினைகள் மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் என்ன செய்யணும், கூட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரமதான் அளவுக்கு இபாதத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் நம்மால் இயன்ற அளவுக்கு தொடர்ந்து இபாதத்தை செய்ய வேண்டிய பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து இபாதத்தை செய்யக்கூடிய பழக்கம், அதை ஒரு நம்முடைய வளமையாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், ஒரு ஹேபிட்டாக நம்ம ஆக்கணும்னு சொன்னா நம்ம மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் அடைய முடியும். இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறார் என்பதை பார்க்கிறோம். திருக்குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் இஸ்தகாமத்தாக நிலையாக இருக்கிறார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, யார் எனது ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு அதில் நிலையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மலக்குகள் அவர்கள் மீது இறங்குவார்கள். அவர்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உரியது என்று சொல்லுவார்கள். அப்ப நிலையாக இபாதத்துகளை செய்யக்கூடியவர்கள், கொள்கைகளை நிலைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட சுபசோபனம் இருக்கிறது. அப்ப நிலையான முறையில் இபாதத்தை செய்வதற்கு நம்ம என்ன வழியை கையாள வேண்டும் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சில நாட்களுக்கு அப்படின்னு ஸ்பெஷலா நிறைய இபாதத் எதுவும் செய்வாங்களா இப்படி கேட்குறாங்க அவங்கள்ட்ட. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலத் லா, அப்படி இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், கான அமலுஹு தீமா என்று சொல்லி காட்டுகிறார். ஐயுக்கும் யுத்தீக்கும் மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தீக் என்று சொல்லி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் எப்படி இருக்குன்னு சொன்னா தீமா என்று சொன்னால் தொடர்ந்து பெய்யக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி உள்ள அந்த மழையை சொல்லக்கூடியது தீமா என்பது. தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கும், ஆனால் அது பிரயோஜனமுள்ள மழையாக இருந்து கொண்டு இருக்கும். அதில் ஒரு பரபரப்பு, இடி மின்னல், பிரச்சனை, ஃப்ளட் வர்றது இப்படிலாம் ஒன்றும் வராது. எப்படி குற்றாலத்தில் சாரல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், பிரச்சனையும் இருக்காது, பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட முறையில் நிலையான முறையில் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எவ்வளோ செஞ்சாங்களோ அந்த மாதிரி யாருக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நிலையா செஞ்சது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு நமக்கு செய்ய முடியாது. ஆனா என்ன ஸ்டைல்ல செய்யணும், நம்ம எதை செஞ்சாலும் அதை நமக்கு இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும், நிலையாக செய்ய வேண்டும். நமக்கு செய்ய முடியாத அளவுக்கும் தூக்கி பழுவை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு 2 நாள் செஞ்சுக்கிட்டு தடுமாறி இனிமே செய்ய முடியாதுன்னு உடஞ்சி போயிடவும் கூடாது. அதே டைம்ல அடுத்த ரமலான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஈஸியாக செய்ய முடியுமோ. நான் ஏன் அதிகமாக ஈஸியாக அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, கம்மியா செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நமக்கு இலகுவான முறையில் எவ்வளவு செய்ய முடியுமோ, சிரமம் இல்லாமல் நம்ம உடைஞ்சு போயிடாம எவ்வளவு செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டும். இப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் என்பதை நபிகளார் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க, சுயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது வமுஹாய் வ இன் கல்ல, அது குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா மிக முக்கியமானது எது, அது நிலையாக இருக்க வேண்டும். அப்ப நிலையாக இருக்கக்கூடிய அமல் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிலையாக இருப்பதற்கு ரொம்ப வெயிட் கூட அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால இக்லஃபு மினல் அமாலி மா துத்தியக்கூன், அதனால உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்வதற்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அப்ப எவ்வளவு முடியுமோ என்பதற்கு அர்த்தம் என்ன, எவ்வளவு குறைச்சு முடியுமோன்னு அர்த்தம் இல்லை.
எவ்வளவு அளவுக்கு உங்கள் லிமிட்டுக்கு உட்பட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக செய்ய வேண்டும். ஆனால் ஓவர்லோடு பண்ணிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரிய எனதருமை சகோதரர்களே, இந்த ரமதானுடைய இறுதியில் நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ரமதானில் நம்ம பல பயிற்சிகளை பெற்றோம், அதிலிருந்து ஒரு ஆன்மீக எழுச்சி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மங்க விடாமல் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். இப்போ உடல் ஆரோக்கியம் நமக்கு இருக்கணும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு டயட் கண்ட்ரோல், ஒரு மாதத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணால் பத்தாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி டயட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தொடர்ந்து செய்யக்கூடிய ஹேபிட், தொடர்ந்து செய்யக்கூடிய வளமைகள் மனிதனுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இபாதத்திலையும் இப்படிப்பட்ட பண்பை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ரமதானுக்கு முன்னாடி இருந்த நம்ம வேற, ரமதானுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்துள்வாராக என்று கூறியவனாக இந்த முதல் குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சில முக்கியமான அம்சங்கள் எப்படி ரமதானின் மூலமாக பயிற்சியை பெற வேண்டும் என்பதற்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சிம்பிளாக யோசிக்க வேண்டும் என்றால், அப்போ நான் என்ன செய்கிறது, அப்படி ஒரு திட்டம் போடணும்ல. நான் என்னதான்ப்பா செய்கிறது, என்ன நம்ம செய்யலாம் என்று சொன்னால், முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த நேர்வழி ஹிதாயத்தை நன்றியோடு, அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் என்பதை உணர்ந்து தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை தக்பீர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு அடியானாக அல்லாஹ் கொடுத்த இந்த கிஃப்டை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக, அதனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய, அதை இழந்து விடக்கூடாது என்று அதற்காக அச்சப்படக்கூடிய ஒரு அடியானாக நம்ம இருக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதற்கு பிறகு தொழுகையில் நம்ம ஒரு சில பேணுதல்களை நம்ம ரமதான் மாதத்தில் கொண்டு வந்தோம். வளமையை விட கொஞ்சம் ஏதோ ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்பட்டது. அதை லூஸ் விட்டுறாம தொடர்ந்து தொழுகையில், குறிப்பாக 5 வக்து தொழுகை, அதாவது மூமின்களுடைய வெற்றியாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்கள் தொழுகையில் ஹுஷுவோடு இருப்பார்கள், தொழுகையில் அவர்கள் யுஹாஃபிதூன், தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ நேரத்தோடு தொழுவது, இறை அச்சத்தோடு தொழுவது, இதில் ஏதோ ரமதானில் நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்திருப்போம்ல, அதை லூஸ் விட்டுறாம அதை ஓரளவுக்கு ரெகுலரான தொழுகையில் கடைபிடிப்பதற்கு நம்ம உளப்பூர்வமாக முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் நம்ம பேணுதலாக பேசியிருப்போம், ஒரு பண்பாடோடு நடந்திருப்போம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு மேலோங்க நமது செயல்பாடுகளை வச்சிருப்போம். இதையும் முடிஞ்ச அளவுக்கு குறைபாடு வராமல் கொஞ்சம் பேணுதலாக தொடர்ந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம நிறைய ஜக்காத் சதக்காக்கள் ரமதான் மாதத்தில் கொடுத்துருப்போம். முடிஞ்சது அவ்வளவுதான், இனி அடுத்த ரமதான் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது என்று நினைப்பது ஒரு மூமினுடைய பண்பு இல்லை. அடுத்த ரமதானுக்கு ஹயாத்தா இருப்போமா இல்லை நமக்கு தெரியாது. இது எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து நம்மள்ட்ட சதக்கா நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் பாருங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று அச்சம் இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை இருக்கின்ற பொழுது, இவ்வளவுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பிரச்சனை மாட்டிருப்பீங்களே, அப்போ நீ சதக்கா கொடுத்தா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ இப்படி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம சதக்கா கொடுப்பது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கூடுதலோ குறைச்சலோ முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் பொருள் நம்ம செலவழித்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் நம்ம என்ன செய்யணும், ரமதான் அளவுக்கு செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திக்ஃபார் செய்வது, அதுக்கார்கள், இதிலையும் பேணுதலாக இருக்கணும். மிக முக்கியமாக திருக்குரானோடு உள்ள நம்ம தொடர்பு, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் என்ற தொடர்பு இருந்த திருக்குரானோடு அடுத்த வருஷம் தான் தொடர்பு ஏற்படுத்துவேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் அரை பேஜ் ஏதோ அளவுக்கு திருக்குரானோடு டச் இல்லாமல் ஒரு நாள் கழிஞ்சுது என்று இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது. நமக்கு திருக்குரானோடு இந்த நாள் ஏதோ எனக்கு தொடர்பு இருந்துச்சு, ஓதுனேன், திருக்குரானுடைய அர்த்தத்தை பார்த்தேன், திருக்குரான்லேருந்து ஏதோ ஒரு வசனத்தை சிந்திச்சு பார்த்தேன், வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு வசனத்தை சிந்தித்து பார்த்துடணும், வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 2 பேஜுக்கு மீனிங் பார்த்துடணும், டெய்லி கட்டாயமாக ஓதிடணும், முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வசனங்கள் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்போ எனக்கும் திருக்குரானுக்கும் தொடர்பு இல்லாமல் ஒரு 2 நாள் கழிஞ்சுது என்று இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு முடிவை நம்ம கட்டாயம் எடுத்தாக வேண்டும். அதே போல தொடர்ந்து கல்வி கற்கக்கூடிய செயல்பாடுகளில் வந்து நமது பங்களிப்பை என்ன நம்ம சொல்கிறோம்ல, அதுவமுகா இன் கல்ல
அப்போ உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடம் கொடுக்க முடியும் என்றால், அரை மணி நேரம் தான் கொடுக்க முடியும் என்றால், இந்த அரை மணி நேரத்துக்கு தொடர்ந்து நம்ம கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். நம்ம தனியாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம் என்றால் கற்றுக்கொள்ள மாட்டோம். பெஸ்ட் ஐடியா என்ன? ஏதாவது ஒரு வகுப்பு இருந்தால் அந்த வகுப்பில் நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டியது. வாரத்துக்கு 2 வகுப்பு இருக்கலாம், வாரத்துக்கு 1 வகுப்பு இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகுப்பில் நம்ம பதிவு செய்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம தொடர்ந்து அப்படியே ஒரு வருஷம் ஆகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துறையில் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தால் பல விஷயங்களை நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய, இறை நெருக்கத்தை பெறக்கூடிய, இல்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். ஆனால் பிறகு செய்யலாம் என்று தள்ளி போட்டால் மௌத்தா போகிற வரைக்கும் இந்த வேலை நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திட்டமிட்டு தொடர்ந்து சில வேலைகளை ஒரு ஹேபிட்டாக, ஒரு வளமையாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது சின்ன சின்ன பழக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டெய்லி 2 வசனத்தை மனப்பாடம் செய்ய ஒருவன் தொடர்ந்து முயற்சி செய்தால் சில ஆண்டுகளை உண்மையே ஹாஃபிஸ் ஆகிடலாம். திருக்குறளில் அவ்வளவு பவர் இந்த தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நேசமான இபாதத் தொடர்ந்து செய்யப்படக்கூடியது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த படிப்பினையிலிருந்து நம்ம பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம செய்த திட்டமிட்ட எல்லாத்தையும் தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சியில் தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னால் ரமதானால் நமக்கு கிடைத்த அந்த பயிற்சி, அந்த புத்துணர்ச்சி, அந்த மறுமலர்ச்சி தொடர்ந்து நீடிக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நமது அமல்கள் சிறப்புற செய்து பல ரமதான்களை சந்தித்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பல வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இறுதி ஒரு பகுதிக்கு வருகின்றேன். அதே போல அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்பு தர்றான், அதாவது நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. ஒரு ஹதீஸில் பாருங்க, நபிகளார் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மன் சாம ரமதான சும்ம அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால். எவன் ஒருவன் ரமதான ஃபுல்லாக நோன்பு பிடிச்சிட்டு அதை தொடர்ந்து 6 நோன்புகள் ஷவ்வாலில் பிடித்தார் என்று சொன்னால் கான கசியாமி தஹர், காலம் ஃபுல்லாக நோன்பு வச்சதுக்கு சமம். அப்போ 30 + 6 = 360 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தருகிறான். 36 நாள் நோன்பு பிடிங்க, 360 நாளைக்கு, 360 நான் ஒரு ரவுண்டாக சொல்கிறேன்னா ஒரு வருஷத்துக்கு நன்மை சம்பாதிச்சுட்டு போங்க. அப்போ அல்லாஹ் அள்ளி வழங்குறான். நீ தொடர்ந்து செய்யணும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எதை செஞ்சாலும் நான் அள்ளி வழங்குறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறான். அப்போ பாருங்க எப்படி அருள்கொடை பாருங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அருள்கொடை அள்ளி வழங்குகிறான், அதை நாம் வாரி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த அதாவது சடைவடைந்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 6 நோன்பை சிலர் வைத்திருப்பார்கள், மற்றவர்கள் கட்டாயமாக இந்த ஷவ்வால் மாதத்தில் வைப்பதற்கு நம்ம எல்லாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யாஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.